நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு தாளிக்கலைங்க, ஏன்னா அந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினாக்கில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் வெட்டி வச்சு மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மல்லி இலை, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்புங்கிறதுனால இந்த தக்காளியிலே சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம 2 மசாலா யூஸ் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து பட்டை, கிராம்பு, ஏலம் 3 வச்சு திரிச்சது. இது நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மசாலா கரம் மசாலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 வச்சு திரிச்ச மசாலாவே போதும். அது போக இந்த மசாலா குழம்பு மசாலா, இதை ஊர் மசாலான்னு சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 4 டீஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி தயாரிக்கிறதுன்னு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இது 2 தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலம் எதுவுமே சேர்க்கலை. அதனால் இது 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். ஊர் மசாலா மசாலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லித்தூள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் இந்த மசாலாவையெல்லாம் 1 நிமிஷம் புரட்டிட்டு நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாலேயே சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் பாத்திரத்துலேயே அப்படியே வேக வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவலோட ஒரு 5-6 முந்திரி பருப்பு வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கசகசா 1 ஸ்பூன் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நல்ல காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம தேங்காய் சேர்க்காமல் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். தேங்காய் விழுது சேர்த்தனா இது ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு. அதனால் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு சேர்த்து பாருங்கள். தேங்காய் சேர்த்த பிறகு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கறி குழம்பு தயாராகிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.